அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நீ உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். யார் ஒருவர் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வீட்டுள்ள அனைவரையும் ஏதோ ஒரு விதத்தில் ரட்சிக்க வல்லமையாக இருக்கிறார். வேதத்திலே சிறைச்சாலைக்காரன் தூங்கி எழுந்து பார்த்த போது சிறைச்சாலை கதவுகள் திறந்திருக்கிறது கண்டு கட்டுடல் அத்தனோடு ஓடி போனார்கள் என்று அறிந்து தன்னைத்தானே கொலை செய்யும்படி பட்டயத்தை எடுக்கும் போது பவுல் மிகுந்த சத்தமிட்டு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்ய நினைக்காதே, நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம், ஓடி போகவில்லை என்று சொன்னவுடன், ஆண்டவன்மார்களை நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவுடன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் தன் வீட்டார் அனைவரும் கூட இயேசுவிடத்தில் விசுவாசமானார். பிரியமானவர்களே, நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பிதாவின் வலதுபாச வீட்டிலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற இயேசுவினை நாம் விசுவாசிக்கும் போதுதான் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நாம் ரட்சிக்கப்படுவோம்.